கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரசங்கி 5:6. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன்? Do not let your mouth lead you into sin, and do not protest to the temple manager, my woe was a mistake. Why should God be angry at what you say and destroy the work of your hands? வாய் தவறி பேசி பழிக்கு ஆளாகாதபடி பார்த்துக்கொள். தவறுதலாய் செய்துவிட்டேன் என்று வான தூதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே. உன் பேச்சின் பொருட்டு கடவுள் உன் மீது சினம் கொண்டு நீ செய்தவற்றை அழிக்கும்படி நடந்து கொள்வானேன்? ஆமென். இன்றைய தியான வசனம் நமக்கு மிக முக்கியமான அறிவுரையை வழங்குகிறது. இது நமது வார்த்தைகளுக்கான பொறுப்பை, குறிப்பாக தேவனுக்கு நாம் சொல்கிற பதில்கள், நேர்த்திகள், நம்பிக்கைகள் தொடர்பானதை எடுத்துரைக்கிறது. உன் வாய்க்கு இடம் கொடாதே என்று சொல்லப்பட்டிருப்பதின் பொருள், நாம் சொல்லும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே. விசேஷமாக தேவனுக்கு நாம் செய்யும் நியமங்கள், நேர்த்திகள், ஜெபங்களில் அளிக்கும் வாக்குறுதிகள் போன்றவை. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இது நாம் செய்த தவறுக்கு பின்னர் அது தெரியாமல் தான் நடந்தது அல்லது தவறுதலாக செய்தேன் என சமாதானம் கூறாதீர்கள் என்பதை குறிக்கிறது. தூதன் என்பதை சிலர் தேவனுடைய தூதனாக, அதாவது மெசஞ்சர் ஆஃப் காட், பாசிபிள் எ பிரீஸ்ட் ஆர் ஏஞ்சல் என்று பார்க்கிறார்கள். அதனால்தான் ஆங்கில வேதாகமத்தில் do not protest to the temple manager என்றும் விவிலியத்தில் வான தூதரிடம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனின் புனித ஆட்களுக்கு நாம் பதில் அளிக்கும் பொழுது பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும் கவனியுங்கள். நாம் கூறிய வார்த்தைகள் தேவனை கோபப்படுத்தும் அளவுக்கு இருக்கக்கூடும். இது வார்த்தைகளின் விஷயத்தில் தேவன் எவ்வளவு பரிசுத்தமாகவும் நியாயமாகவும் பார்க்கிறார் என்பதை காட்டுகிறது. கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே. எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய். எனவே மிக சில சொற்களே சொல். கடவுளுக்கு நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தாதே. ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பம் கொள்வதில்லை. என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை தவறாமல் நிறைவேற்று. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போவதை விட வாக்கு கொடாமல் இருப்பதே மேல் என்று பிரசங்கி மிக தெளிவாக அறிவுறுத்துகிறதை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். எப்பொழுதும் தேவன் நம்முடைய செயல்களை ஆசிர்வதிக்கவே விரும்புகிறார். ஆனால் நாம் சொல்லும் தவறான, பொறுப்பற்ற வார்த்தைகள் நமக்கு ஆபத்தாக மாறலாம். தேவனுடைய கோபம் நம்முடைய செயல்கள் அனைத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும்.
அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று கூறுவதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் என்று நீதிமொழிகளும் நம்மை எச்சரிக்கை செய்வதை நீதிமொழிகள் 20:25 வாசித்து அறிகிறோம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன் என்று என்னாகமம் 30:2 வாசிக்கிறோம். அதனால்தான் நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் என்று சாலமோன் ஞானி அறிவுறுத்துகிறார். நாம் தேவனிடம் நேர்த்தி செய்கிற போது அது ஒரு உண்மை அறிக்கை அல்ல, ஒரு புனித உறுதி. அதை நிறைவேற்றாமல் தவிர்த்தல் தேவனிடம் சீரழிவை ஏற்படுத்தும். இதை ஒத்துக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நாம் தேவனிடம் கூறும் வார்த்தைகளும் செய்வதாக கூறும் வாக்குறுதிகளும் உண்மையாகவும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். நம் வார்த்தைகளுக்கு நாம் நிரந்தரமான பொறுப்பாளிகளாக இருக்க வேண்டும். தவறான வார்த்தைகளை பேசிவிட்டு அது தவறுதலாக வந்தது என்றோ ஏதோ நினைவில் கூறிவிட்டேன் என்றோ சமாளிப்பதோ மிகவும் தவறு. தேவன் நம் வார்த்தைகளை பொருத்தனைகளை சரியாக கவனிக்கிறார். நாம் உண்மையின்றி சீரற்ற முறையில் சிந்திக்காமல் பேசினால் அதற்காகவே தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை நீக்கக்கூடும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை எச்சரிக்கை செய்கிறார். எனவே தேவனிடம் பேசும்போது கவனமாக இருங்கள். கூறும் நேர்த்திகளை நிறைவேற்றுங்கள். பொறுப்பற்ற வார்த்தைகளை தவிருங்கள். தேவன் நம்முடைய உள்ளத்தை, வார்த்தைகளை சோதிக்கிறார் என்பதை உணருங்கள். தினமும் அவர் பாதம் அமர்ந்து நிதானமாக கவனமாக அவரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களையும் பொருத்தனைகளையும் சமர்ப்பியுங்கள். வார்த்தை மாறா தேவன் உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து நிறைவேற்றும் பொழுது நீங்கள் பண்ணின உங்கள் பொருத்தனைகளை மனமுவந்து செய்து தேவனிடம் இருந்து பரிபூர்ண ஆசி பெறுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.